தங்க நகை கடனுக்கு மேலும் கடும் கட்டுப்பாடுகள் விதித்து 9 புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அடகு வைக்கும் தங்க நகையின் மதிப்பில் 75% தொகை மட்டுமே கடனாக வழங்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதேபோல அடகு வைப்பவர்கள் அந்த நகைக்கு தாங்கள் தான் உரிமையாளர் என்ற ஆவணத்தை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதிய விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகையின் தூய்மை தன்மை குறித்து வங்கியிடம் இருந்து சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் 22 கேரட் அல்லது அதற்கு மேல் இருக்கும் தங்க நகைகளுக்கு மட்டுமே நகைக்கடன் வழங்க வேண்டும் எனவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வெள்ளி பொருட்களுக்கு கடன் வழங்கி அனுமதி அளித்திருக்கும் ரிசர்வ் வங்கி தனிநபர் 1 கிலோ வெள்ளி மட்டுமே அடகு வைக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. நகைக்கடன் ஒப்பந்தத்தில் முழுமையான தகவல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. 24 கேரட் நகைகளும் 22 கேரட் நகையின் மதிப்பு அடிப்படையிலேயே கடன் வழங்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கியின் புதிய விதை கூறுகிறது. அடகு வைக்கப்பட்ட நகையை திருப்புவதற்கான முழு தொகையையும் வாடிக்கையாளர் செலுத்திய 7 நாட்களுக்குள் நகையை திருப்பி அளிக்க வேண்டும். இல்லையெனில் சம்பந்தப்பட்ட வங்கி நகையின் உரிமையாளருக்கு தாமதமாகும் நாளொன்றுக்கு 5000 ரூபாய் இழப்பீடாக கொடுக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிவிப்பு ஒன்றில் நகைக்கடன் பெற்றவர்கள் மறு அடமானம் வைக்கும் முறையில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அதில் நகைக்கடன் பெற்றவர்கள் முழு தொகையையும் செலுத்தி மீட்ட பிறகே அந்த நகையை மறு அடமானம் வைக்க முடியும் என்ற விதி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தற்போது நகையை அடகு வைக்கவே பல்வேறு விதிகள் கொண்டுவரப்பட்டிருப்பது சாமானிய மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.